இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து எது அப்படின்னு பார்க்கலாம். பைனாமியல் ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரை இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அதுலேருந்து அடிக்கடி ஒவ்வொரு கொஸ்டின் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்திருக்கு. ஸோ இதில் உள்ள டாபிக்ஸ் நல்லா பாருங்கள். அண்டு ஹிமல் கிங்டம் இதெல்லாம் இல்லை. அண்டு புரோட்டோசோவா அதில் வந்து புரோட்டோசோவன் டிசீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக புரோட்டோசோவாவில் வந்து பிளாஸ்மோடியம் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்மோடியம் பேரமிசியெல்லாம் கெட்டதில்லை. பிளாஸ்மோடியத்துலேருந்து பார்த்தா கண்டிப்பாக 2 கொஸ்டின் வருது. எப்போதுமே 2 கொஸ்டின் ஆர் 3 கொஸ்டின் கூட வருது பிளாஸ்மோடியத்துலேருந்து. ஸோ இந்த பிளாஸ்மோடியத்தை நல்லா பார்த்துங்க. புரோட்டோசோவன் பேரசைட், எண்டமீபா, ட்ரிப்பனோசோமா இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்டமீபா எப்போதுமே கேட்குறது, ட்ரிப்பனோசோமாவும் அப்படி தான். லீஸ்மேனியா ஒன் டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ எண்டமீபா, ட்ரிப்பனோசோமா இதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாலிமார்பிசம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் பாருங்கள். பாலிமார்பிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பிளாட்டிஹெல்மின்தஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டீனியா சோலியம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளாட்டிஹெல்மின்த்தில். ஃபேசியோலா, டீனியா ரெண்டுலேயுமே வந்து கொஸ்டின் வரும். அண்ட் ஆஸ்கெல்மின்தஸில் வந்து அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அந்த பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆஸ்கெல்மின்தஸ், அதில் அஸ்காரியா வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எர்த்துவம் பாருங்கள். எர்த்துவமில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நிறைய டாபிக்ஸ் இந்த மெட்டாமெரிசம் இதெல்லாம் இருக்குது. ஸோ எர்த்துவம் அதோட லார்வே ஒன்றுக்கு லார்வல் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அதோட நேம் என்ன அப்படிங்கிறது லார்வல் ஃபார்ம் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து வெர்மிகல்ச்சர், ஆமாம் இதெல்லாம் கொஸ்டினேட்டட் ஏரியா டாபிக்ஸ். நெக்ஸ்ட்டு பெரிபேட்டஸ் கனெக்டிங் லிங்க்குங்கிறதுனால பெரிபேட்டஸ்லேருந்து கொஸ்டின் வரும். அண்டு இன்செக்டோட மவுத் பார்ட்ஸு, இன்செக்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்செக்ட் அது வந்து பாருங்கள். அதுலேயும் இந்த ஹனிபி இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஸ்டின் வரும். அண்டு பைலா இம்பார்ட்டன்ட் தான். எக்கினோடெர்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட இந்த கால்வாய் மண்டலம் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதனால எக்கினோடெர்ம்ஸ்லேருந்து ஸ்டார் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஸ்டின் வரும். அதில் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கினோடெர்ம்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் அப்படின்னு சொல்லும்போது ரிப்பீட்டடாக, அதனால் மற்றதுலே கொஸ்டின் கேட்க மாட்டாங்களான்னு கேட்காதீங்க. கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டது எதுன்னா இந்த இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ்லேருந்தெல்லாம் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கு. அதனால தான் வந்து அதை கொஞ்சம் படிங்க, எல்லாத்தையும் படிங்க, இதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி படிங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோகார்டேட்ஸ், அந்த ஹெமிகார்டேட், பலனோ கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதில் 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் பலனோ கிளாஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பலனோ கிளாஸஸ் அண்ட் அசிடியா, நெக்ஸ்ட்டு பிராங்கியோஸ்டோமா, ஆம்ஃபியாக்சஸ் இது 3மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் பலனோ கிளாஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெட்ரோமைசான் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷர்ஸில் வந்து இது ஸ்கோலியோடன் சரக்கோ, அந்த சுறா இருக்கு இல்லையா, சுறாவிலேருந்து வந்து அடிக்கடிக்க கொஸ்டின் வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ சுறா வந்து அந்த ஸ்கோலியோடான் சரக்கோவா அதோட கிளாசிஃபிகேஷனை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஃபிபியாவில் வந்து அது வந்து ஓரளவு கொஞ்சம் டைப் ஸ்டடி பண்ணிக்கோங்க, ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஏன்யூரா, யூரோடீலா, ஏப்போடா, நியூட்டனிலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ நியூட்டனி வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெப்டீலியா, குளோட்டோசிஸ்குலர்ஸா, ஸ்னேக்கோட அந்த வீனம் வந்து பார்த்துக்கோங்க, வீனமாக இருக்கட்டும். அண்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும். அண்ட் மெக்கானிசம்ஸ், பறவைகளில் வந்து இந்த யூரோஃபைசியல் கிளாண்டு தான் கேட்டிருந்தது. அதுக்கு முன்னாடி வர எதுவும் கேட்கல. இதுலேருந்து எப்படி கொஸ்டின் வந்துருந்துச்சு ஒன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 times இது மாதிரி வந்திருக்கு. என்னென்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக வந்திருக்கு. ஹார்ட் வந்து ஒன்றையும் கொடுத்துட்டு இதில் உள்ள ஹார்ட் எப்படி இருக்கும், ரெப்டிலியாவோட ஹார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் உள்ள அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா இதில் வந்து இப்போ ஃபிஷ், ஆம்ஃபிபியன்ஸ் எல்லாத்தோடையும்
ஹார்ட் ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு அதில் ரெப்டைல்ஸோடது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிட்னியோட ஸ்ட்ரக்சரை கொடுத்து என்ன, பிரெயினோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரை கம்பேரிட்டிவ் ஸ்டடி மஸ்ட்டு. ஒரு டேபிள் இருக்கான மாதிரி போட்டு கூட நீங்கள் அந்த ஆர்கன்ஸை பார்த்து படித்தா கூட ஓகே. அந்த மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரேபிட்டில் டெண்டல் ஃபார்முலா வந்து வந்துருந்துச்சு. அது ரேபிட்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின் வருது. ஸோ ரேபிட்டையும் கொஞ்சம் பாருங்கள். அண்டு அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டன்ட். செகண்ட் யூனிட்னு சொல்லும்போது இவ்வளோ தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட்டு. இந்த இதெல்லாம் ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக வருதா, அந்த காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப், ஃபேஸ் கான்ட்ராக்ட், இந்த மைக்ராஸ்கோப் எல்லாமே. அதனால் மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டினாக தான் வரும். நம்ம மேஜருக்கு ரிலேட்டடாக எல்லாமே இருக்கிறதுனால மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டின் தான் வரும். அதனால் இதை படித்தா இது இம்பார்ட்டன்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து ரொம்ப டீப்பாலாம் பார்க்க வேண்டாம். அது என்ன நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை பாருங்கள், அதுவே மேக்ஸிமம் போதும். கொஸ்டின் வந்தால் டைரக்ட் கொஸ்டின் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு சைட்டோகெமிக்கல் டெக்னிக்ஸில் வந்து இந்த ஃபிக்சேஷன், ஸ்டெய்னிங் இது சொல்லியிருந்தோம். மைக்ரோடோம் அந்த மெஷினுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மைக்ரோடோம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது கேட்டிருந்தாங்க. அதனால அந்த செக்ஷன் இதில் சைட்டோகெமிக்கல் டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து வந்திருக்கா. ஸோ அதில் உள்ள எல்லா அந்த ஸ்டஃபிகேட்டிங் எல்லாத்தையும் பாருங்கள், ஃபிக்சேஷன், ஸ்டெய்னிங் அது எல்லாமே. அண்டு செல் தியரி பேசிக்கு இதில் வந்து ப்ரொக்கேரியாட்டிக், யூகேரியாட்டிக். அதில் மெயினாக யூகேரியாட்லேருந்து வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எல்லாமே இண்டிவிஜுவலாக படிக்கிறதுனால யூகேரியட்லேருந்து வரல, பட் ப்ரொக்கேரியாட்டிக் செல்ஸ்லேருந்து வருது அந்த நியூக்ளியாய்டு இதெல்லாம். ஸோ ப்ரொக்கேரியாட்டிக்கை வந்து கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா மெம்பரின்ஸு அந்த தியரிஸ் வருது இல்லையா, அந்த தியரிஸ்க்கு ரிலேட்டடாக கொஸ்டின் வருது. ஃப்ளூயிடு மொசைக்கு அது மாதிரி அந்த தியரிஸ் வருது இல்லையா, அதில் ரிலேட்டடாக கொஸ்டின் வருது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப டீப்பாக வந்து கேட்குறது இல்லை பிளாஸ்மா மெம்பரின். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது நம்மளுக்கே படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து வரும்போது கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டின் தான் வருது. இந்த லேயர்ஸு, இந்த மெம்பரின், ஃப்ளூயிட் மொசைக் தியரி அதில் இருந்து தான் இதில் வருது மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு ரிபோசோம்ஸு. ரிபோசோம்ஸ்லன்னா அதோட யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வருது. ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டின் வருது. ரிபோசோம்ஸ் ப்ரோட்டீனில் அந்த சிந்தசிஸில் ஈடுபடுறதுனால அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். அண்டு கோல்கை காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அதுக்கு வேறு வேறு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல்கை காம்ப்ளெக்ஸ்லேருந்து வருது அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் வருது. அப்படி இல்லைன்னா அதுக்கு வேறு வேறு பேர் இருக்கு இல்லையா, அதுக்கு கேட்குறாங்க. ஸோ அதை அந்த சிஸ் டிரான்ஸ்ஃபேஸ் எல்லாம் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைசோசோம். அது மாதிரி தான் லைசோசோமில் வந்து அதோட டைப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, முதல் நிலை, இரண்டாம் நிலை லைசோசோம். அது கொஞ்சம் நல்லா பாருங்கள், அதுவும் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அண்டு மைட்டோகாண்ட்ரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைட்டோகாண்ட்ரியாவில் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அண்டு கிரெப் சைக்கிள், அந்த சைக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ரெஸ்பிரேட்டரி சைக்கிள்ஸ், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்குது அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, டிஸ்கவர் பண்ணாங்க, இது ரொம்ப மைட்டோகாண்ட்ரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நியூக்ளியஸ் எடுத்தோம்னா நியூக்ளியஸ்லேருந்தும் கொஸ்டின் வருது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நியூக்ளியஸை வந்து ஒன் டைம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஒன் டைம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து குரோமோசோம்ஸு. இந்த இது ஜிஎன் குரோமோசோம், பாலிட்டீன் குரோமோசோம், லாம்ப்ரஸ் குரோமோசோம்ஸ், அதை பார்த்துக்குங்க. செல் சைக்கிள்லையும் வந்து கொஸ்டின் ரொம்ப இன்டீரியராக கேட்கல, ஓகேவா. மெயினாக அந்த பைவேலண்ட் சொல்லுவோம்ல, ஒன்றிணைதல், கிராசிங் ஓவர், இது மாதிரி நடக்கிறது என்ன, அந்த ஃபேஷஸ் என்ன, G1, S, G2, இந்த இதை மட்டும்தான் கேட்குறாங்க கேட்டால். அதனால ரொம்ப இன்டீரியராக படிக்க தேவையில்லை இந்த செல் சைக்கிள்லாம். அண்டு கேன்சர் செல்ஸில் கண்டிப்பாக அந்த ஆன்கோஜீன்ஸாக இருக்கட்டும், அதோட டைப்ஸு, டயக்னோசிஸ் எல்லாம் கேட்கல, அந்த 3 ஸ்டெப்ஸில் வந்து அது வந்து டெவலப் ஆகும்னு சொல்லுவோம்ல, வளரும்ல, அது கேட்குறாங்க. அண்டு டைப்ஸ் கேட்குறாங்க, மெயினாக டைப்ஸ் தான். ஸோ கேன்சர் எடுத்ததும் நீங்கள் அந்த டைப்ஸை பாருங்கள். அண்டு அந்த 3 ஸ்டேஜஸில் வளரும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் கண்டிப்பாக கேன்சரில் ஒரு கொஸ்டின் உண்டு.
அண்ட் டிஎன்ஏ இதில் பார்த்தோன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ எப்போதுமே கொஸ்டின் உண்டு. டிரான்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், அந்த என்சைம்ஸ் அதில் என்னெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது, ஸ்டெப்ஸு, இது ரொம்ப முக்கியம். என்னென்ன என்சைம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது, இந்த ரிப்பேர் பார்க்குறது, இது எல்லாமே கொஸ்டின் வருது. ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் கேதர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் எழுத முடியும். நம்ம கிளாஸ் போடலை, இருந்தாலும் இப்போ டைம் இல்லைங்கிறதுனால சொல்லிட்டேன். நீங்கள் நோட்ஸ் கிடைச்சா பாருங்கள் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர்நூன் வந்து நான் மற்ற யூனிட்க்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்னு பார்த்து சொல்கிறேன். தேங்க்யூ.